ஓம் சாந்தி. எல்லோரும் ஆத்ம உணர்வில் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 17/1/2019 இன்றைய முரளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நமக்கு எவ்வளோ இனிமையான பாபா கிடச்சிருக்கார். எந்த ஆசையும் அவருக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவ்வளோ பெரிய வள்ளல். ஆனால் அதுக்கு பதிலாக குழந்தைகிட்ட எதையாவது வாங்கணுன்ற ஒரு சின்ன ஆசை கூட கிடையாது. அப்படின்னு நினச்சி நீங்கள் அதிசயப்பட வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைப்பாரா? இல்லை லௌகிக அப்பா அப்படியா நினைக்கிறாரு? ஒரு டைமுக்கு அப்புறம் வேலைக்கு போகலன்னா லௌகிக அப்பா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவார். நான் எவ்வளோ நாள் தான் சம்பாதிச்சு போடுறதுன்ட்டு திருப்பி எதிர்பார்க்குறாரு. பட் இந்த அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். இப்போ எவ்வளோ இனிமையானவர் யோசிச்சுப்பாங்க. எடுத்துக்கோன்னு தான் சொல்கிறார். திருப்பி எதுவுமே கேட்கல. நீ எடுத்துக்கோ 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 ஞாபகப்பட்டு, அதுவும் நம்ம எடுக்கிற எண்ணமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறோம். எழுப்புறாரு, எடுத்துக்கோ, டைம் முடிய போகுது, எடுத்துக்கோ எடுத்துக்கோன்றார். கேள்வி: பாபா அதிசயமான நடிப்பு நடிக்கிறார். என்ன அந்த நடிப்பு? 1% கூட ஆசையே இல்லாத பாபா ஒரு விருப்பத்தோடு தான் சிருஷ்டிக்கு வந்திருக்கிறார். அது என்ன விருப்பம்? அவருக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. இருந்தாலும் ஒரு விருப்பம் அவருக்கு பூமிக்கு வர்றதுக்கு. என்னது? குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நடிப்பு தான் பாபாவோட நடிப்பு. பாபா கடவுளுடைய தொழிலே ஞானத்தை கொடுக்கறது தான். சரி எது தவறு எதுன்ற ஞானத்தை கொடுக்கறது தான். தேக அபிமானத்தில் நீங்கள் பண்ண அத்தனையும் தப்பு. ஆத்ம உணர்வில் நீங்கள் பண்ணணும், பாபா நினைவில் இருக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இந்த ஞானத்தை கொடுத்து நீங்கள் தேவதையாக இருந்தீங்க ஞாபகப்படுத்தி தேவதையை ஆக்கிற இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அந்த சேவை செய்கிறதுக்கு தான் வரார். வந்து நம்மளை வளர்க்குறார். ஞான அமிர்தத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறார். செல்லம், இதை செல்லம், இதை செல்லம், இனிமையான குழந்தை இல்லை, தங்கம் இல்லை அப்படின்ட்டு செல்லம் கொடுக்குறார் குழந்தைங்களுக்கு. ஞானத்துக்கும் ஞானாமிர்தம். குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்ற மாதிரி தானே நம்மளும் இருக்கிறோம். அதான் அப்படியே தாஜா பண்ணி இந்த ஞான அமிர்தத்தை ஊட்டுறார். வேறு எதுவுமே உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கல, வாங்கிறதே கிடையாது. 100% ஆசைனா என்னன்னே தெரியாத அந்த பாபாவுக்கு ஒரே ஆசை, என் குழந்தைக்கு சொர்க்கத்தை அடையிற வழியை சொல்லணும். சொர்க்கத்தில் இருந்துச்சுன்றதை மறந்து இருக்குதே, வழி சொல்லணுன்ற ஆசை வந்துச்சான். இந்த ஆசையோடு தான் வந்தார் பூமிக்கு. சிருஷ்டியோடைய ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு, நீ எப்படி இருந்த, இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கடைசியில் உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு, நடுவில் என்ன நடந்தது, இந்த செய்தியை சொல்லி குழந்தையை எழுப்பி மீண்டும் தெய்வீக குணம் நிரம்பியவராக ஆக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் பாபாவுக்கே தவிர அவருக்குன்னு தனிப்பட்ட சுயநல ஆசை எதுவுமே கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ இதை நினச்சி நம்ம எவ்வளோ ஆச்சரியப்படணும். ஓம் சாந்தி. எதையுமே தனக்குன்னு எடுக்காத, எதையும் சாப்பிடாத ஆன்மீக தந்தை கிடைச்சிருக்கார். யாருக்கு? இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். பாபா எதையும் சாப்பிட்றது கிடையாது, குடிக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த ஆசையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர். ஆனால் மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆசை இருக்கும். இல்லாமல் அவங்க எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் புகழுக்காக ஆசை இருக்கும். பணக்காரர் ஆகணும், இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் கடவுளுக்கு தான் எந்த ஆசையும் கிடையாது, எதையும் அனுபவிக்கிறதும் கிடையாது. சில சாது சன்னியாசி சொல்லுவாங்க, நான் எதையும் சாப்பிட்றதும் இல்லை, குடிக்கிறதும் கிடையாது அப்படின்ட்டு. அப்படின்னா கடவுளை நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்களா? கடவுளை காப்பி அடிக்கிறாங்களா? இல்லையா?
அவங்களால சாப்பிடாமல் இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கறதே இறைவன் தான். ஏன்னா அதுவே ஒரு பெரிய லட்சியமாக வச்சு தவம் பண்ணதுனால கிடைச்சது. எதையும் யாருக்கிட்டேயும் வாங்காத ஒருத்தர் ஒரு பாபா தான், சிவபாபா மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, தனக்குன்னு எதையுமே செஞ்சுக்கிறதும் கிடையாது. செய்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி சுயநலமற்ற அப்பாவுடைய குழந்தை நான் அப்படின்னு உங்களுக்கு போதை வரணும். அப்படி நாம் எப்படி இருக்கணும்? எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அவர் கொடுத்துறாரு, அவர் உலகத்துக்கே கொடுக்குறவர். அவருடைய நேரடி குழந்தை, அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற குழந்தை கொடுக்க மாட்டாரா? அதனால் வேறு யார்கிட்ட இருந்தும் பெறணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அப்படி பெறுவதற்கு செத்து போயிடலான்னு பாபா சொல்லியிருக்கிறார். பாபா எப்படி இந்த பிரம்மா உடலுக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறார் பாருங்க, ஞானத்தை கொடுக்கறதுக்காக. அவர் இந்த உலகில் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் பிரவேசிக்கலை. ஏன்னா தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. இப்போ பேய் வந்து ஒருத்தர் உடலுக்குள்ளே வர்றதுன்னா தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு வருது. ஆனால் பாபாவுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. அவர் இருக்கிறாரா இல்லையான்றதை ஞானத்தை வச்சு தான் தெரியும். அவ்வளோ மறைமுகமாக இருக்கிறார். இதே ஒரு அசுத்தாத்மா வந்துச்சுன்னா இன்னும் ஆட்டம் ஆடும். அதான் பாபா சார் மறைமுகமாக இருக்கார். அவருடைய தொழில் என்ன, வரலாறு என்ன, குழந்தைங்களுக்கு தான் தெரியும். அதுலேயும் வரிசைக்கிரமமாக முழுசாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான குழந்தைங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் புத்தியில் இது ஞாபகம் இருக்கணும். எதையும் அனுபவிக்காதவர் என்னோட அப்பா, எதையும் குடிக்காத, சாப்பிடாத, வாங்காத அப்பா, அந்த கடவுளே கிடைச்சிருக்கிறாருன்னு புத்தியில் வரணும். ஏன்னா பக்தர்கள் சொல்லுவாங்க, கடவுளை அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டாருன்னுவாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியுது கடவுளை எதையும் கேட்க மாட்டாருன்னு. ஏன்னா அவருக்கு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. சமஸ்பர் இல்லையா, அதுமாரி யாருமே இருக்க முடியாது. ஒரே ஒரு நிராகாரர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மட்டும்தான் இல்லையா. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருத்தர் தான். யாருக்கிட்டேயும் வாங்காமல் இருக்கிற ஒரே ஒருத்தர் கடவுள், அவர் ஒருத்தர் தான். கடவுள் எல்லோருக்கும் கொடுக்குறவர். கடவுளே வந்து வாங்குவார். அது காமெடி சொல்லுவாங்க, கடவுளே லஞ்சம் வாங்கிட்டு தான் வந்து திருப்பதியில் பார்க்க விடுறாரு அப்படின்வாங்க. அது வாங்குறது மனுஷன், கடவுளாக பண்ணுறாரு. ஸோ அந்த கடவுள் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம வாரி வாரி கொடுக்குற அந்த ஒரு இறைவனைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. குழந்தையுடைய எதையுமே அனுபவிக்காத தந்தை இவர். குழந்தைகிட்ட எதையுமே பெறாத டீச்சர் இவர். ஃபீஸ் வாங்காத டீச்சர் இவர். எதையுமே தன்னுடைய சிஷ்யர்கள்கிட்ட எதிர்பார்க்காத சத்குரு இவர். ஸோ இன்றைக்கி இந்த ஒரே பாயிண்ட்டை பாபா பாஷை பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னா அதை வச்சே ஆழமாக பதிய வைக்கிறார். இது ஒரே லைனில் நம்ம பட விளக்கம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அவர் எதுவுமே அனுபவிக்கிறதில்ல, அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு அடுத்தது வேறக்கு போயிடும். ஆனால் இங்கே அதை ஆழமாக பதிய வைக்கிறார். அவர் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. உங்ககிட்ட வாங்கி அவர் என்ன பண்ண போகிறார்? அவருக்கு என்ன உடம்பு இருக்குது? அதிசயமான தந்தை. அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டாருன்னா அவரும் உடல் எடுக்க வந்துடுவார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும். ஸோ அவருக்கு எந்த ஆசையும் இல்லை, அதனால் அவர் பிறவி எடுக்கிறதும் இல்லை. அதுவும் ஒரு காரணம் நம்மளை வந்து ஆஸ்தியை நினைக்க சொல்கிறது. ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அதுவும் பாபா மாதிரி. ஏன்னா மனுஷனுக்கு வந்து உணவு வேணும் இல்லையா? அவன் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவனுக்கு உணவு வேணும், போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும். ஆனால் பாபாவுக்கு உணவும் வேண்டாம், போட்டுக்க ட்ரெஸ்ஸும் வேண்டாம். காரணம் அவருக்கு உடலே கிடையாது. எனக்கு எதுவும் வேண்டான்றார். என்னத்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கன்னு, அந்த மாதிரி ஒரு தூய்மையானவர் தான் வந்து தூய்மையாக்க முடியும். நான் நிராகாரமானவனாக இருக்கிறேன்.
எதையுமே நான் வாங்கிறது கிடையாது. அவர் அப்படியே தான் இருக்கார் எப்போவுமே. டக்கு டக்குன்னு உடம்பை விட்டுட்டு போயிடுறார். பிரம்மா பாபா உடலை விட்டுட்டு போயிடுறார். பிரம்மா பாபா உடலை ஞானம் சொல்கிறதுக்கு எடுக்கிறாரு, ஞானத்தை சொல்கிறார், உடனே எஸ்கேப் ஆயிடுறார். அப்போ அவருக்கு எதுவுமே தேவையில்லை, சூக்ஷ்ம உடல் கூட அவருக்கு கிடையாது. அப்புறம் எப்படி அவருக்கு எந்த ஆசையும் இருக்கும்? அவருக்கு குழந்தைக்கு ஆஸ்தி கொடுக்கணும், இந்த ஆசையை தவிர எந்த ஆசையும் இல்லை. இந்த ஆசை தோன்றிச்சு, வந்துட்டார், அவ்வளோதான். நான் இவருக்குள்ளே மட்டும்தான் பிரவேசிக்கிறேன், அல்லது நான் இவருக்குள்ளே பிரவேசிக்க மட்டும்தான் செய்கிறேன். மற்றபடி பிரவேசித்து சாப்பிட்றது குடிக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் பண்ணுறது அவருடைய ஆத்மா, அதன் மீது ஆசை வச்சுருக்கிறது. எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. சேவை செய்கிறதுக்கு தான் வரேன். யோசிங்க, எவ்வளோ அதிசயமான விளையாட்டு இதுன்னு யோசிங்க. அதான் கடவுள். எவ்வளோ சூப்பர் இல்லையா? பந்தபாசங்களை கடை, உள்ளிருக்கும் இறைவனை அடைவாய் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் பந்தபாசங்களை கடக்கிறது இல்லை, அவருக்கு அது வந்ததே கிடையாது எப்போவுமே. அப்படின்னா எப்படின்னே இருக்குன்னே தெரியாது. அதான் கடவுள். அவர் தான் எல்லோருக்கும் பிடித்த தந்தை. ஆனால் கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. இன்னுன்னா எல்லாரையுமே நேசிக்கிறார். கிறிஸ்தவ மதத்துடைய பயங்கரமான வாசகம்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வானிலை அதான் சொன்னார்ல, நான் உங்களை நேசிக்கிறேன். இது சாதாரண விஷயமா? கடவுளுக்கு பிரியமானவன் நான், அதனால் உலகத்துக்கும் பிரியமானவன் நான். அந்த போதையை ஏற்றிக்கிட்டே இருங்கன்றார். பாபா இந்த ஞானத்தை கொடுத்து வளர்க்குறார். குழந்தை, இனிமையான குழந்தை, இதை செய், இப்படி இரு, விகாரத்தை விட்டுடு, அது வேண்டாம் அப்படின்னு செல்லமாக கொஞ்சறார். ஞானத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிரதிபலனாக அவர் எதையும் எதிர்பார்க்குறதும் கிடையாது, வாங்கிறதும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு செய்ய வைக்கிறது பாபா தான். நீங்கள் எதையாவது சிவபாபாவுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தா கூட அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்? டோலியெல்லாம் சாப்பிட போகிறார். அவருக்கு தான் உடம்பே கிடையாது, அவர் எப்படி வாங்குவார்? ஆனால் எவ்வளவு சேவை செய்கிறார் பார்த்தீங்களா, எதையும் வாங்காமல். ஸோ முள்ளு மாதிரி இருந்த குழந்தைங்களுக்கு அற்புதமான வழி சொல்லி மலர், நறுமணமிக்க மலராக்கிறார், தெய்வீக குணங்கள் நிரம்பிய மலராக்கிறார். இதை நினச்சி குழந்தைங்க அதிசயப்பட வேண்டாமா? பாபாவோ வள்ளல், எந்த ஆசையும் இல்லாத மிகப்பெரிய வள்ளல். மற்ற வள்ளல் கூட நிறைய பேருக்கு கொடுத்தா கூட அவருக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். ஆனால் இவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. பிரம்மா பாபாவுக்கு இத்தனை குழந்தைங்களை பார்த்துக்கணுமே, இத்தனை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு கவலை இருக்குது. ஆனால் பாபாவுக்கு அந்த கவலையும் கிடையாது. சிவபாபாவுக்கு எவ்வளோ சூப்பர் இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு ஆசை கிடையாது, பட் இருந்தாலும் இவங்களுக்கு சாப்பாடு போடணுமேன்ற அந்த கவலை இருக்குது இல்லை? ஆனால் ஏன் அந்த கவலை இருக்குது? ஏன்னா பாபா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டார். அவருடைய இது ஃபுல்லாக யஜ்யத்தில் போட்டுட்டார். இனி அவருக்கு எதுவும் கிடையாது. இப்போ பிரம்ம பாபா பேசுகிறார் இல்லையா? பணம் வர்றதெல்லாம் சிவபாபாவுக்கு தான் வருது, பிரம்மா பாபாவுக்கு வரல. பிரம்மா பாபாவுக்கு எதுவுமே கிடையாது, அவரும் அனைத்தையும் கொடுத்துட்டார். ஜஸ்ட் பாபாவுடைய வழிப்படி நடக்கிறாரு. தன்னுடைய அவருடைய இது அப்படின்னு எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் பயன்படுத்தி எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தை உருவாக்குறார், குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் உருவாக்குறார் பிரம்மா பாபா. ஆனால் சிவபாபாவுக்கு 100% ஆசையற்றவர். ஏன்னா அதை ஏன் சொல்கிறார்? பிரம்ம பாபாவுக்கு ஆசை கிடையாது, அவருக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் எதிர்காலத்தை உருவாக்குறார் இல்லை? எதிர்காலத்தை உருவாக்கணுன்ற ஆசையில் தான் இவ்வளவும் சுவாகா பண்ணுறார். ஆனால் சிவபாபாவுக்கு எதுவுமே கிடையாது.
அவருடைய பார்ட்டே இப்போ மட்டும்தான். அவர் வர்றதே எப்போவுமே எப்போ வர்றாரு? கலியுக சுடுகாட்டில் தான் வர்றார். குழந்தைங்களை உருவாக்கிட்டு போயிடுறாரு. உருவானதை அவர் பார்க்கணுன்ற ஆசை கூட கிடையாது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. பாபா 100% ஆசையற்றவராக இருக்கிறாரு. அதாவது ஒரு மாதாஜி சொன்னாங்க, அவங்க பையன் முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் முஸ்லீம் நாட்டில். ஸோ இவங்க ஹிந்து தான், பட் முஸ்லீம் மதம் மாதிரி அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இவங்க இந்துவாக இருக்கிறதுனால பையனை பார்க்கறது கூட அன்றைக்கி அனுமதி கிடையாதான். எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மாமியார் வீடு எது சொர்க்கம். குழந்தை எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறது கூட அவர் வர்றது கிடையாது. இப்போ இதை நினச்சா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இதை நல்லா ஆழ்ந்து நினச்சா நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் இல்லையா? 100% ஆசையற்றவர். இன்றைக்கி ஒன்றுமே பண்ணல, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு தலைவர் அது இதுன்னு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறார் பாருங்க. ஒரே ஒரு கவலை தான் சிவபாபாவுக்கு, என் குழந்தைக்கு வழி சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு சத்தியுகம் உருவாகிறதுக்குள்ளே எத்தனை பேரை உருவாக்க முடியுமோ உருவாக்கிடணும். இந்த ஒரு கவலை தான் சிவபாபாவுக்கு. ஸோ அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு டச் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீ போய் சேவை செய், இல்லையா சரி நீயாவது போய். அது நல்லாவே தெரியும். சேவை செய்கிற குழுவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒன்று தோன்றது பார்த்தா அதே டைமில் இன்னொரு சிஸ்டருக்கு தோணிருக்கும், இன்னொரு பிரதருக்கு தோணிருக்கும். அவங்க இப்படி போடலான்னா பார்த்தா எனக்கும் தோணிச்சே அப்படின்னு. அப்போ புரிஞ்சிக்கலாம் பாபா பண்ணுறாருன்னு. யாராவது அப்போ 2-3 பேர் சொல்லும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓ, அப்புறம் சில சமயம் கால் பண்ணி இந்த பிரச்சனை பிரதர் இதை பற்றி வீடியோ போடுங்க, அது நம்ம ஏற்கனவே யோசிச்சிருப்போம். ஆஹா, பாபா எப்படி சொல்கிறார் அப்படின்னு தோணும். ஸோ இந்த ஒரு கவலை தான் பாபாவுக்கு. என்ன கவலை? குழந்தைக்கு வழி சொல்லணும். சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடை என்ன நடந்துச்சுன்ற ரகசியம் யாருக்கும் தெரியல, போய் இதை சொல்லணும். இது ஒன்று தான் பாபாவுடைய கவலை. வேறு எந்த கவலையும் கிடையாது, வேறு எதையும் அவர் யோசிக்கிறதும் கிடையாது. ஸோ பாபாவே நமக்கு டீச்சராக இருந்து கற்றுக் கொடுக்குறார் சம்பளம் வாங்காமன்னு குழந்தைங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பாபா எதுவும் சம்பளம் வாங்காமல் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. பட் குழந்தைங்க எகிப்துக்கு கொடுக்கறது சிவபாபாவுக்காகத்தான் கொடுக்குறீங்க. ஆனால் அதுவும் என்ன, உங்களுக்கு அங்கே பலன் கிடைக்கிது, இங்கேயும் அதோடைய பலனை நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க. பாபா எதுவும் சாப்பிட்றது கிடையாது. இல்லை, இங்கே யஜ்யத்தை பாதுகாக்கிறது பிராமணர்களாகிய நம்ம கடமை, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கும் உங்களுக்கு அங்கே பலன் வேறு கிடைக்கிது. மற்றபடி நரன்லேருந்து நாராயணன் ஆகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, உங்களை தான் ஆக்குறேன். பாபா நாடகத்தின்படி படிப்பிக்கிறார். ஸோ ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். மற்றபடி நான் இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த சிம்மாசனதாரியா ஸ்ரீ நாராயணன் ஆகணுன்ற ஆசையெல்லாம் பாபாவுக்கு கிடையாது. ஸோ குழந்தைங்க தான் அப்படி ஆகணும், குழந்தைங்களைத்தான் பாபா ஆக்குறாரு. ஸோ நீங்கள் அப்படி ஆகணும்னா அதுக்கு ஆதாரம் இந்த படிப்பில் எவ்வளோ கவனம் கொடுக்குறீங்க, தெய்வீக குணத்தை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இதை பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். முந்தைய கல்பத்தில் பிரம்மா பாபாவுடைய பார்ட் என்ன நடந்துச்சோ அதை இப்போ சாட்சியாக இருந்து பார்க்குறாரு. ஓ, நம்ம இப்படி தான் இருந்தோமா, வைர வியாபாரியாக இருந்தோம், அப்புறம் பாபா வந்தார், எல்லாத்தையும் பாபா ஏகியத்துக்காக சுவாகா பண்ண, எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு வந்திருக்கிறீங்கன்றது உங்கள் கற்பனை கூட எட்டாமல் இருந்துச்சு. அதை நினச்சி பார்த்தாலே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பாபா விலகி இருந்து பார்க்குறாரு. அதேமாதிரி நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள். வரும் தடை நிறையா வரும், நீங்கள் விலகி சாட்சியாக பாருங்கள். நாடகப்படி எல்லாமே நடக்குது, கரெக்டாக தான் நடக்கும். அதே மாதிரி
நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்றதையும் கவனிங்க, சாட்சியாக இருந்து பாருங்கள். இப்போ முந்தைய கல்பத்தில் இப்படி தான் இருந்துட்டோம் போல இருக்குது, ஐயோ இப்படி இருக்கக்கூடாது, நம்ம தீவிரமாக இருக்கணும், அப்போ தான் அடுத்த கல்பத்தில் நம்ம அப்படி இருப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணணும். ஸ்ரீமத் படி நடக்கிறோமா, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, எனக்கு சமமாக மற்றவனை ஆக்கிற சேவை பண்ணிட்டு இருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கவனம் தான் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி சிவபாபா பிரம்மா பாபாவுடைய வாயைத்தான் கடனாக வாங்குறார். ஏன்னா வாய் வழியாக தானே பேசணும் இந்த ஞானத்தை. ஆத்மா உயிரோட்டமானது. அப்போ உயிருள்ள உடம்புல தான் வர முடியும். ஆத்மா செத்து போன பணத்தில் இருந்தால் பேச முடியும். அதுக்காக பிரம்மா உடலில் வரார். ஆனால் மற்றபடி பிரம்மா சாப்பிட்றதையோ அல்லது வேறு எதையுமே இவர் அனுபவிக்கிறது இல்லை சிவபாபா. எவ்வளோ ஆசையற்றவராக இருக்கிறார் பாருங்கள் சிவபாபா. எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் லௌகீக தந்தை குழந்தைய நல்லா வளர்த்தனா பின்னாடி எனக்கு சாப்பாடு போடுவான், காப்பாற்றுவான் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ஆனால் சிவபாபாவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் கிடையாது. அவர் வாங்கவும் போகிறது கிடையாது. அதுதான் பாபாவுடைய நடிப்பு. அது அவருக்கு தெரியும். இதில் இன்னொரு விஷயம்னா அவருக்கு தெரியும் என்னுடைய நடிப்பை கொடுக்கறது தான். ஆனால் தெரிஞ்சும் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? வந்து ஞானத்தை கொடுக்கணும், அவ்வளோதான் அவருடைய வேலைன்னு அவருக்கே தெரியும். இதனால் எந்த பலனும் அவருக்கு கிடையாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் பாருங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம். ஆனால் நீங்கள் அன்பாக இப்போ இருந்தீங்கன்னா உங்களுடைய தெய்வீக குணமாக அது மாறிடுச்சு அப்படின்னா சொர்க்கத்தில் பதவியை அடைவீங்க. ஆனால் அப்படி இருந்து கூட நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்க. ஆனால் பாபாவுக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு எவ்வளோ அன்பாக இருக்கார் பாருங்கள். எவ்வளோ சுயநலமற்றவராக கள்ளங்கபடமற்றவராக ஞான ரத்தினங்களை கொட்டுறாரு பாருங்க. நமக்கு நாடகத்தில் இதுவும் பதிவாக இருக்குது. நாடகத்தை பற்றியே மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. நமக்கு அந்த சிவ தந்தை தான் ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறான்ற நம்பிக்கை வேணும். இந்த பிரம்மா கூட அவர்கிட்ட படிச்சுட்டு தான் இருக்கிறார் இல்லை. பிரம்மா வாய் பேசுதே தவிர உள்ளே கேட்டுட்டு இருக்குது பிரம்மா. அந்த உடலை பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறது சிவபாபான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எல்லோரையும் விட இவர் கண்டிப்பாக நல்லா படிப்பார். சிவபாபாவுக்கு இவர் நல்ல உதவியாளராகவும் இருக்கிறார். எவ்வளோ சூப்பர்பாங்க. ஸோ எல்லோரையும் விட நம்பர் 1 உதவியாளராகவும் நல்லா படிக்கிறவராகவும் பிரம்மா பாபா இருக்கார். சிவபாபா கிட்ட எந்த செல்வமும் கிடையாது இப்போ. ஆனால் அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் இப்போதைக்கு ஞான செல்வத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து சிவபாபா சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம், பிரம்மா பாபா சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிட்டார் இல்லையா? ஸோ குழந்தைங்க தான் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிரதிபலனாக எடுக்கவும் செய்கிறாங்க. சொர்க்கத்துலையும் எடுக்கிறாங்க, இங்கேயும் அனுபவிக்கிறாங்க. 2 பிடி அவல் கொடுக்குறாங்க இல்லையா? அங்கே சுதாமன் 2 பிடி அவலை கொடுத்து அதுக்கு பிரதிபலனாக அவனுக்கு தங்க மாளிகை கிடச்ச மாதிரி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது 2 பிடி காஞ்சி போன அவலுக்கு சமந்தான் நீங்கள் எதை கொடுத்தாலும். ஆனால் அதுக்கு பிரதிபலனாக கோடானு கோடி மடங்கு புத்தம் புதுசாக சொர்க்கத்தில் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்க போகுது. ஸ்ரீ நாராயணன் பதவி கிடைக்க போகுது. தங்க மாளிகை கிடைக்க போகுது. சில குழந்தைங்க கிட்ட எதுவும் இல்லைன்னா எதுவும் கொடுக்க முடியாது தான். இருந்தாலும் அவங்க நல்லா படிக்கிறாங்க, அதை தாரணை பண்ணுறாங்க, அற்புதமாக சேவை செய்கிறாங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல பதவி கண்டிப்பாக அடைவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியானவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. நாம் புது உலகத்துக்கு போகிறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறோன்ற ஞாபகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஞாபகம் இருந்தால் கூட அதுவும் மன்மனாபவ தான். எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? இதுதான் இங்கே ரகசியம். வெறும் அப்படியே புள்ளியே பார்த்துட்டு இருக்கிறது தான் மன்மனாபவ கிடையாது. இந்த ஏதோ ஒரு விஷயம், அதாவது நான் ஆத்மா, இந்த உடல் வந்து தனிப்பட்டவன்ற அந்த ஞாபகம். ஸோ அதுதான் மெயின். நிறைய பேர் வந்து அந்த புள்ளியே மனசில் பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அதுவும் ஞானம்தான். பட் ஆனால் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். பட் ஆனால் பாபா சொல்கிறீங்க, நான் புது உலகத்துக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறேன்ற நினைவோடு நீ படிச்சுட்டு இருந்தாலே மன்மனாபாவை தான். அதாவது முரளி படிக்கிற டைம் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். எப்போவுமே நம்ம மாணவன் தானே, எப்போவுமே நான் புது உலகத்துக்காகத்தான் பிரம்மகுமாரியாக இருக்கிறேன், சொர்க்கத்துக்காக. அது நிரந்தரமாக ஞாபகம் இருந்தால் மன்மனாபாவ நிலையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் உலகாய விஷயங்கள்லே தன்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. வீண் விஷயங்கள் அல்லது சரீர நிர்வாகம் இதுலேயே தன்னுடைய நேரத்தை ஃபுல்லாக வீணாக்கிடுறாங்க. பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு, எப்படி சொல்லி கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த பதவியை அடையணும், இது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் கூட மன்மனாபாவை தான். ஆனால் இதை மறந்துடுறாங்க. பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு, இதன் மூலம் நம்ம இன்னும் போக வேண்டிய இடம் எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த இலக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு வெட்டியாக சண்டை போட்டுட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. இல்லை, ஏன்னா பாபா குழந்தைங்களுக்குள்ள சமஸ்காரம் முதல் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ நம்ம எதுக்காக இருக்கிறோன்றதே மறந்துடுறாங்க. ஒரு பெரிய எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நேரத்தை வீணாக்கிற சமஸ்காரமே இருக்காது. ஸோ இருக்கிறதுல மிகப்பெரிய எக்ஸாம் இது தான். அப்போ நீங்கள் நேரத்தை வீணாக்கலாமா? நல்லா படிப்பாங்க அந்த குழந்த, அந்த மாதிரி நல்ல மார்க் வாங்குகிற குழந்த நல்லா படிக்கும், ஸ்ரீமத் படி நடக்கும். ஸ்ரீமத் படி நடக்கணும் தானே? அப்படி இல்லைன்னா பாபா சொல்கிறத மீறுறவங்க, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் ஆகிடுவீங்களே. கட்டளைப்படி நடக்காதவர்னு தானே பாபா சொல்ல முடியும். அப்போ உங்களை இப்போ நேரத்தை வீணாக்குறீங்கன்னா கட்டளைப்படி நடக்கலன்னு தானே அர்த்தம். பாபா முக்கியமான ஸ்ரீமத் என்ன கொடுத்தாரு? என்ன நினைவு பண்ணுங்க, என் நினைவிலே இருங்க, நிரந்தரமாக இருங்க. அதுதான் அவர் கொடுக்குற ஸ்ரீமத். ஆனால் நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பலகீனம் தானே. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டானா தான் யாருன்றது மறந்து தான் புலம்பிகிட்டு இருப்பான், உளறிட்டு இருப்பான். அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன எதுவுமே இல்லை. அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், ஆனால் சாக்கடையில் விழுந்து கிடப்பான் நல்லா போதை ஏறிச்சுன்னா. அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இது பலகீனம் தானே. நீ யார், உன்னுடைய அப்பா யாருன்றதை நீ மறக்கிறனா அதுக்கு பேர் பலகீனம் தானேன்றார். ஸோ அப்பாவை நினைக்கக்கூடிய சக்தி இழந்து கிடக்கிற பலகீனம். மாயா ஒரேடியாக மூக்கை பிடிச்சி மறக்க வச்சிருது. ஒரே குத்தில் உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. ஒரு குத்து விட்டு நம்ம தலை மேலே ஏறிடுச்சான். இப்போ இந்து தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நடராஜர்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கன் மேலே நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. இப்போ மாயா மேலே நீங்கள் நின்று டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக உங்களை ஒரு குத்து குத்தி உங்கள் தலை மேலே நின்று அது டான்ஸ் ஆடுது. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். இது யுத்த மைதானம் இல்லை, நீங்கள் குத்தலைன்னா அது குத்திடும். ஸோ அப்போ திரும்ப திரும்ப பாபாவை நான் நினைக்கணும் அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லையா, பக்தி மார்க்கம் மாதிரி ஓம் ஓம் நம சிவாயா அந்த மந்திராவது போட்டுகிட்டே இருந்தாலாவது ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தணும். நல்ல நல்ல குழந்தைங்களெல்லாம் மாயா ஜெயிச்சிடுது. ஆனால் இதனால் கெட்டு போகிறதோ பாபாவுடைய பேர் இல்லையா. சாதாரண குழந்தை மாயா கிட்ட தொத்த பெருசாக தெரியாது. நல்ல பதவியில் நல்ல பொறுப்பில் நிறைய பேரை உருவாக்குன குழந்தை மாயா கிட்ட மாட்டினா அப்பாவுடைய பேரில் கெட்டு போடும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவங்க சிவனுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிட்டவங்க, இவங்களே இப்படி ஆயிட்டாங்களே. அப்போ குருவை நிந்தனை செஞ்சுங்க உயர்ந்த பதவி அடைய முடியுமா? எப்படி அடைய முடியும்? இந்த மாதிரி மாயக்கிட்ட தோத்தவங்க அது எவ்வளவுதான் அவங்க சேவை பண்ணியிருந்தாலும். அதனால் உங்கள் புத்தியில் எப்போவுமே நான் என்னென்ன முயற்சி பண்ணி அப்பா கிட்ட வந்து முழு ஆஸ்தி அடையிறதுன்றதை பற்றியே தான் உங்கள் புத்தியில் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் உங்கள் புத்தியை பயன்படுத்தணும். வீண் விஷயத்துக்காக புத்தியை பயன்படுத்தாதீங்க. இல்லை, இப்போ மிகப்பெரிய நன்மை என்ன? அது உலக ஆஸ்தியை அடையிறது தான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் பற்று நீக்கி பாபா நான் நாராயணன் பதவி அடையணும் இதே மைண்டுக்குள்ளே புத்திக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருங்க. ஸோ நல்ல நல்ல மகாரதிகளை மாதிரி நீங்களும் எல்லோருக்கும் வழி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இல்லையா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எழுதுறீங்க, உங்கள் தலையத்தை நீங்கள் எழுதுறீங்க. எப்படி எழுதுறீங்க? எத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை தானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்.
இப்போ ஞானத்தை தானம் பண்ணுங்க. பாபா எப்படி சேவை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறார். ஈஸியாக சேவை செய்கிறது எப்படின்ற யுக்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தினம் தினம். பல ஜென்மமாக என்னை கூப்பிட்ட குழந்தை, உன்னை துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தானே கூப்பிட்ட. அதான் நான் சொல்கிறேன், துக்கத்துக்கு காரணம் விகாரம். அப்போ அதுலேருந்து நீ தூய்மை ஆகணும். அதுக்கு என்ன நினை? என்னை நினச்சிட்டே இருந்தால் நீ தூய்மை ஆகிடுவேன்னு சொல்கிறேன். ஜென்ம ஜென்மமாக கூப்பிட்டதே இந்த மந்திரத்தை கேட்க தான். மந்திரத்தை சொல்லும்போது தூங்கிட்டே குழந்தை, எழுந்திரி குழந்தைன்றார், எழுப்பிட்டு இருக்கார் டெய்லியும். அந்த தூய்மையான உலகத்தின் சித்திரம் இருக்குது இல்லையா, நேற்று சொன்னார் லக்ஷ்மி நாராயணன். முக்கியமானது குறிக்கோள், உங்களுடைய குறிக்கோள் இது. ஆனால் இங்கே டாக்டர் ஆகணும்னா யாரும் டாக்டர் நினைக்க மாட்டாங்க, வக்கீல் ஆகுனா யாரும் வக்கீலை நினைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறார், என்னையும் நீ அடைய போகிற ஆஸ்தியும் நினச்சாலே நீ அடைவன்றார். மற்றது அந்த வக்கீலுக்கு படிக்கிறது, டாக்டர் படிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம், மண்டையை போட்டு உடச்சிக்கணும். இங்கே எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நினைக்க தானே சொல்கிறேன்ற. ஜஸ்ட் நீ என்னை நினச்சிட்டே இரு, உன்னுடைய அனைத்து மன ஆசைகளும் நிறைவேற்றப்படும். என்ன வேணும் அவ்வளவும் உனக்கு கிடச்சிடும். இப்போ மட்டும் எதையும் ஆசைப்படாமல் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு. இதில் கொடுமை என்னென்னா இப்போவே எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 21 பிறவி இதையும் சேர்த்து தானே. உங்களுடைய எல்லா மன ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன். ஆனால் பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் இப்போ நடந்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு சொர்க்கம் தான். டக் டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறத பார்ப்பீங்க. என்னை மட்டும் நினைவு செய் குழந்தை. மாயா உன்னை என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணட்டும், ஏன்னா அது சண்டை போடும் தான். உடனே நீங்கள் மாயாவை அப்படி டக்குன்னு வெற்றி அடைய முடியாத மாதிரி தான் இருக்கும் யுத்தம். இருந்தாலும் முடிஞ்ச அளவு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தோல்வியை ஒத்துக்காத மாயா கிட்ட. எப்படி சூப்பர். ஏன்னா மாயா ஒத்துக்குதா? கடைசி வரைக்கும் ஒத்துக்காது. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தோல்வி ஒத்துக்குச்சுன்னா இப்போயே சொர்க்கம் வந்துடுமே. நீ தோல்வியை ஒத்துக்காத. அது எவ்வளோ வேணாலும் துன்புறுத்தட்டும், திரும்பி திரும்பி ஏந்திரிச்சு போராடு. இன்னும் ஒருத்தர் கூட மாயை மீது முழு வெற்றி அடையலைன்றார். எப்போ? 69க்கு முன்னாடி வந்த வாணி. ஆனால் இப்போவுமே அது உண்மையாக இருக்குதுன்னா அது ரொம்ப அசிங்கம் இல்லையா? ஸோ அது எவ்வளோ வேணாலும் துன்புறுத்தட்டும், அப்பா நினைவை கட் பண்ண. ஏன்னா முதல்ல அப்பா நினைவை கட் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே பண்ணும். எவ்வளோ சூப்பர் பாருங்க அதோடைய வேலை. அப்பா நினைவை மட்டும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாயா உங்களை வீழ்த்த முடியாது. திடீர்னு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு சந்தேகம் வருது, ஒன்றுமே இல்லை. எங்கே கனெக்ஷன் எங்கேயோ சரியில்லை, போய் பாருங்கள் பாபா கிட்ட கனெக்ஷன். இப்போ பாபாவை நினைங்க, நான் எல்லாத்தையும் மாறுங்க, பாபா சொன்ன பாயிண்ட்டு நினைங்க, முடிஞ்சு போச்சு. தானாகவே அந்த தைரியம், அந்த குஷி இருக்கும். மாயாவை வெற்றி அடைஞ்சிட்டா உலகத்தை வென்றவர்கள் இல்லை நீங்கள். அப்படின்னா ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஆனால் இது முயற்சி. மாயா எவ்வளவு வேணாலும் துன்புறுத்தட்டும், மீண்டும் மீண்டும் எதிர்த்து போராடுங்க. மாயா எந்த ரூபத்தில் உங்களை துக்கப்படுத்தட்டும், பாபா நினைவை மட்டும் விடாதீங்க. ஸோ ஆனால் நினைவு டக்குன்னு நிரந்தரமாகாது தான். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனிதர்கள் எல்லோரும் நான் அடிமை, உனக்கு நான் அடிமைன்னு பாடிட்டு இருக்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நடத்தை அப்படி இருக்குது இல்லை. ஒருத்தன் அப்படியே எனக்கு ஞானம்லாம் கேட்க டைமே இல்லை, நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். பணத்துக்கு மேலே அடிமை, காமத்துக்கு அடிமை, கோபத்துக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை, எதுக்கோ அடிமையாகவே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மாயையை அடிமையாக்கணும் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அதுவே எனக்கு அடிமை. அப்போ யார் உண்மையான எஜமானன்? சமசூப்பர் இல்லையா? மாயை அடிமையாக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு மிருகமாக வந்து சண்டை போடும். கடைசியில் அந்த மிருகத்தை தான் அவங்க அடிமையாக்குவாங்க. அதான் வாகனம். முருகனுக்கு பார்த்திங்கன்னா மயில், அதுக்கு முன்னாடி ஆடு. ஸோ அதை வந்து தன்னுடைய அடிமையாக்குவாங்க சண்டை போட்டு. ஸோ இப்போ அடிமையாக்குனது தான் சொர்க்கத்துக்கு வருவீங்க. அங்கே மாயை உங்களுக்கு எப்பவும் துக்கமே கொடுக்காது. இன்றைக்கி உலகமே பயங்கர அழுக்காக இருக்குது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கம் மேலே துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அழுக்காக இருக்கிறதுனால துக்கம் கொடுக்குறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு இனிமையான பாபா தனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் வரார். அந்த மாதிரி ஆசையற்ற இனிமையான பாபாவை நாம் ஏற்றுக்கிறோம். அவருடைய குழந்தை நாம் இல்லையா? சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சிவபாபாவை ஏற்றுக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட இனிமையான பாபாவுடைய குழந்தை நாம்னா நாம் எப்படி இருக்கணும் இல்லையா? துக்கமே இல்லாத உலகத்துக்கு நான் அதிபதி ஆக்குறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த துக்கத்துலேருந்து இப்போவே நீ விலகிடு, அதாவது மாயை அடிமையாக்குன்றார். அப்போ உடனே பண்ணணும்ல. நிறைய குழந்தைங்க நாங்கள் சிவபாபா ஏற்றுக்கிறோம், ஆனால் பிரம்ம பாபாவெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. பாபா சார் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கிறாங்க. தரகர் இல்லாமல் வியாபாரம் எப்படி நடக்கும்? அவருக்கு உடல் இல்லையே, பாபாவுடைய ரதம் வச்சு இவர் இல்லாமல் எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? அதனால்தான் இவர் பேரே பாக்கியசாலி ரதம். எல்லாரிலையும் நம்பர் 1 உயர்ந்தவர் இவர் இல்லையா? இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் பிரம்ம பாபா. அது மட்டும் இல்லை, நமக்கு மூத்த சகோதரன் ப்ளஸ் அப்பா ப்ளஸ் அம்மா இவ்வளோ உறவில் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு மரியாதை இருக்கும்ல, ஆனால் பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி பிரம்ம பாபா மேலே பொறாமப்படாதீங்க. உங்கள் சகோதரர் அவர், நம்பர் 1 செல்லமான குழந்தை அவர். அங்கே கூட எல்லா ராஜாக்களும் இவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. மரியாதை வைக்கணும். ஸோ நீங்கள் ராஜாவாகனா இப்போ நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அவருக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற புத்தியே உங்களுக்கு வரும். இங்கே மதிப்பு கொடுக்க கற்றுக்கிட்டா தான் அங்கேயும் கொடுப்பீங்க. இங்கே கொடுக்கலன்னா அங்கே வரமாட்டீங்க, ராஜாவாக ஆக மாட்டீங்க. அப்புறம் என்ன கிடைக்கும்? சிவபாபாவை கூட உங்களால் நினைக்க முடியாது. செம்ம சூப்பர். சிவபாபாவையும் நினைவு செய்ய முடியாது. பிரம்மபாபா நீ மதிக்கலைன்னா சிவபாபா உன்னால் நினைவு செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவருடைய ரதம் அவர். ஆக்சுவலாக நீங்கள் யாரை உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் பாபாவை நினைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பிரம்ம பாபாவே உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி நினைக்க முடியும்? நினைவின் மூலமாக தான் உங்களுடைய படகு இன்னொரு கரைக்கு போகுது. ஸோ அப்படிப்பட்ட பாபாவையே நினைவே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தப்பாக ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுனால எல்லையற்ற ஞானத்தை கொடுக்குறாரு இல்லை. இந்த படகு சங்கமயுகன்ற படகுல உட்காந்துட்டோம். ஆனால் இது அந்த யுகம் சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த படகு போகிறதுக்கு என்ன? நினைவு தான் பெட்ரோல். எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா அவரை எந்த அளவுக்கு நாம் நினைவு செய்யணும் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்கணும் நமக்கு. பிரம்மா பாபாவை பாருங்க, சிவபாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. அதனால தானே தங்க பாத்திரமாக ஆகி காட்டினாரு. இல்லை தங்கிட்ட இருக்கிற அத்தனையும் அவர் யஜ்யத்துக்கு கொடுத்தாருன்னா எதனால் கொடுத்தாரு? பாபா மேலே அவ்வளோ அன்பு, அசைக்க முடியாத நிச்சய புத்தி. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறார். ஏன்னா புத்தி தங்கம் ஆயிடுச்சு, அதனால் நடத்தையும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய புத்தியும் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா உங்களுடைய நடத்தையும் பக்காவாக இருக்கும் பிரம்ம பாபா மாதிரி. நாடகத்தின்படி ராஜ்யம் உருவாகியே தீரணும். எல்லா விதமானவர்களும் வேணும் இந்த நாடகத்தில். ஸோ ராஜ்யம்னா எல்லாரும் தேவை இல்லை, எல்லா விதமானவங்களும் தேவை. ஸோ நீங்கள் ராஜா ஆகணும்னா நீங்கள் பிரம்ம பாபாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும்.
ஸோ எல்லோரும் அப்படி இருக்கிறாங்களா இல்லையான்றதை பற்றி நாம் கவலைப்பட தேவை. குழந்தைகளே, உங்களுக்கு எப்போவுமே கோபம் வரக்கூடாது. சேவை செய்யலை அப்படின்னா நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். சிவபாபாவுடைய யஜ்யத்தின் சேவையை யார் பண்ணலைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. இன்னொரு விஷயம் கோபம் வரக்கூடாதுன்றார் பாருங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாபா சொன்னார், கோபப்பட்டீங்கனாலே நீங்கள் நாஸ்திகன், அப்பா பேரை கெடுக்கிறீங்க, அப்பாவுடையவரே கிடையாதுன்றார். அதே மாதிரி சேவை செய்யலைனாலும் அப்படி தான், உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ சேவை செய்யலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேவை செய்கிற சேவாதாரி குழந்தை தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அப்போ இதுதான் உங்களுக்கு நன்மை. அப்போ உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்ல. செய்யலைன்னா நீங்களே உங்கள் பதவியை குறைச்சிக்கிறீங்க. மாணவர்கள் நல்லா படித்தா டீச்சரும் குஷி அடைவாங்க. ஏன்னா இவங்க நம்ம பேரை காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களால நமக்கு கூட பரிசு கிடைக்கும். கரெக்டு தானே? ஒரு ஸ்கூலில் இருக்கிறவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த டீச்சருக்குமே பாராட்டு விழா நடத்துவாங்க. ஸோ அதனால் டீச்சருக்கும் குஷியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் அப்பாவை குஷிப்படுத்துங்க. அப்பாவுக்கு எந்த பரிசும் கிடைக்காது, பட் இருந்தாலும் அப்பாவை குஷிப்படுத்துகிற குழந்தை நல்லா படிக்கும், சேவை செய்யும். ஸோ அப்பா, டீச்சர் எல்லாரும் குஷி அடைவாங்க. இங்கே எல்லாமாவும் பாபாவே இருக்கிறார் இல்லையா? ஸோ நல்லா பாபா சொல்கிற மாதிரி, அதாவது ஜென்ரலாக லௌகீகத்தில் அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்குற குழந்தைங்க மேலே தான் அப்பா அம்மாவும் அன்பாக எல்லாமே செய்வாங்க. அப்படியே முழுசாக பலியாவாங்க அந்த குழந்தைங்களுக்காக. ஸோ அதேமாரி பாபாவும் தாதாவும் எந்த குழந்தை நல்லா சேவை செய்தோ அதை கேட்ட உடனே மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். யார் நிறைய பேருக்கு சேவை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய பேரும் புகழடையும் இல்லையா? ஸோ இதுதான் இது என்னென்னா, நீங்கள் பாட்டுக்கு சேவை செஞ்சிகிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியாது அது எப்போ புகழ் அடையும்ன்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு அதை பற்றிலாம் யோசிக்காமல் இப்படி செஞ்சால் புகழ் அடைவோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிட்டே இருங்க, தானாகவே புகழ் அடையும். அப்படி எதிர்பார்த்து செஞ்சால் அது சேவையே கிடையாதுன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவங்க தான் சொர்க்கத்திலையும் உயர்ந்த பதவி அடைய முடியும். இரவும் பகலும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேவையை பற்றிய ஒரே கவலை தான் இருக்குமா, சிவபாபாவுக்கு இருக்கிற கவலை மாதிரி. சாப்பாட்டை பற்றி கூட கவலை இருக்காது, சாப்பிட்றது தூங்குறது எதை பற்றியும் கவலை இருக்காது. புரிய வச்சு தொண்டை கட்டிக்குமா. அப்படி அந்த மாதிரி குழந்தை பாபா எப்படி கொஞ்சம் இருப்பாங்க. அந்த மாதிரி செல்லமான சேவாதாரி குழந்தைங்க தான் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும், அடைய முடியும், அடைய வேண்டும். அவங்க தான் அந்த மாதிரி சேவையிலே தன்னை மறக்கிற குழந்தை. ஏன்னா 21 பிறவிக்கு ஆஸ்தியை சேர்க்கறது சாதாரண விஷயமா? அப்படி இரவும் பகலுமா சேவையிலே இருக்கிற குழந்தை தானே அடைய முடியும். அதுவும் கல்பத்துக்கு கிடைக்குதுன்னா சும்மாவா? கடைசியில் ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க எல்லோரும், ஓ இவங்க சேவை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு இவங்க வழி சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குணத்தையும் மாற்றிக்கணும், தெய்வீக குணமாக மாற்றிக்கணும். கோபப்பட்டுட்டு இருந்தால் எந்த சேவையும் பண்ண முடியாது இல்லையா? அதுவும் குழுவாக செய்யணுன்னா உங்கள் குணம் அவ்வளோ பக்காவாக இருக்கணும், அப்போ தான் செய்ய முடியும். அதனால தான் வரிசைக்கிரம மகாரதி, குதிரைப்படை, காலாட்படைன்னு பேர் இருக்குது. சேவை செய்யலைன்னாலே நீங்கள் காலாட்படையை சார்ந்தவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க நம்ம தான் நிறைய மாதம் யஜ்யத்துக்கு காசு கொடுக்குறோமே, நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. எல்லாமே சேவையிலும் படிப்புலேயும் தான் ஆதாரப்பட்டு இருக்குது. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. சும்மா காசை கொடுத்துட்டு நீ படிக்கவும் இல்லை சேவையும் செய்யலைன்னா உனக்கு பதவி கிடைக்குமானா கிடைக்காது. எவ்வளோ பெரிய ரகசியப்பாங்க. ஸோ இதுதான் பெரிய விஷயம்.
ஆனால் பாபா உள்ள எக்ஸப்ஷன்ஸில் காசே கொடுக்க முடியாத நிலையில் இருந்து கூட நீ பயங்கரமாக படித்து சேவை செஞ்சால் பயங்கரமாக உயர்ந்த பதவி அடைய முடியுன்றார். ஸோ அப்படி மம்மா அதுக்கே மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா இதுக்கு மெயின் ஆதாரம் சேவையிலையும் படிப்புலையும் தான் இருக்குது. குழந்தைங்களே படித்து உயர்ந்த பதவி அடையணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கோங்க, நம்ம தான் காசு கொடுத்துக்கிறோம்ல, சேவை செஞ்சால் என்ன செய்யாட்டினா என்ன, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நீ எத்தனை பேரை உருவாக்குன இல்லையா? சேவை செய்கிறதுக்கு நான் கொடுத்தேன், ஓகே, அது அவங்க பண்ணாங்க. நீ எத்தனை பேரை உருவாக்குன? நீ உருவாக்கவே இல்லைன்னா எப்படி பதவி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தடையாக எது வந்தாலும் அதை கட் பண்ணுற யுக்தியை தெரிஞ்சுட்டு முன்னேறி போய் சேவை பண்ணணும். ஏன்னா சேவை தான் உன்னுடைய படிப்பு. இல்லாட்டினா கடைசியில் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. குழந்தைங்களே படித்து உயர்ந்த பதவியை அடையணும்னு தினம் தினம் புரிய வச்சிட்டு இருக்கிறார். அப்படி நீங்கள் ஒழுங்காக படிக்கலை, சேவை செய்யலைன்னா இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எச்சரிக்கையாக இருங்க. அவங்க தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. பாபா கருணை வருது அந்த குழந்தைய பார்த்தா. நம்ம பணம் தான் கொடுக்குறோமே, எப்படி நம்ம பாபா கிட்ட வந்துடுவோம் அப்படின்னு குஷிப்பட்டுக்கிறாங்க. பாபா சொல்றார், நீ பணம் கொடுத்துருக்கலாம் குழந்தை, ஆனால் ஞானத்தையும் தாரணை பண்ணல, யோகத்துலேயும் இல்லை அப்படின்னா நீ எதுக்கு பிரயோஜனம்? சூப்பராக சொல்கிறார் பாருங்க இல்லையா? யோகமும் ஞானமும் பக்காவாக இருந்தால் அந்த குழந்தைகளை சேவை செய்யாமலே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஞானத்தில் பக்காவாக இருக்கிறீங்க, யோகத்தில் பக்காவாக இருக்கிறீங்கன்றது சேவை செஞ்சால் தானே தெரியும். இல்லைன்னா உனக்கு எதுவுமே வரலன்னு பாபா சொல்லிடுவார். அப்போ அவங்க எந்த காரியத்துக்கு பயன்படுவாங்க? இது பெரிய விஷயம் இது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி பணத்தை மட்டுமே கொடுத்தாங்கன்னா அதுக்கும் உண்டு, பெனிஃபிட் உண்டு. ஆனால் அவங்க குணமே மாறாது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அது மாதிரி நிறைய காசு கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் சுறுசுறுன்னு வரும். ஏன் வருது? ஏன்னா சேவை பண்ணலாம். அந்த பாபா குழந்தை உருவாக்கணும். அப்போ அவங்க இறங்கி சேவை பண்ணும்போது தான் அந்த சமஸ்காரம் முதல் எல்லாம் வரும். அப்போ தான் நம்மளுடைய குணம் அப்படியே பக்குவமாகும். அப்படி இல்லைன்னா எந்த காரியத்துக்கு நீங்கள் பயன்படுவீங்க? பாபாவை உங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கருணை வரணும். கருணையே வரலன்னா நீங்கள் எங்கே பாபாவை ஃபாலோ பண்ண போகிறீங்க? மற்றவங்க மேலே இல்லை, உங்கள் மேலேயாவது முதல்ல கருணை வரணும். பாபா உங்களை மலர்களாக்க தான் வந்திருக்கிறாரு. எந்த குழந்தை நிறைய பேர் தனக்கு சமமாக மலர் ஆக்குறாங்களோ அந்த குழந்தைகிட்ட தான் பாபாவே பலியாவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு தான் எல்லாமே பண்ணுவார், எல்லா விதமான ஹெல்ப்பும். நிறைய ஸ்தூல சேவை இருக்குது. பாபா பண்டாரா நிர்வகிப்பவரை நிறைய மகிமை பாடுற மாதிரி. ஸோ பாபா எதுவும் செய்ய தெரியலையா, சரி சமையல் வேலை பாரு. ஏன்னா நிறைய சேவை இருக்குது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு சேவை ஆர்வத்தோடு பண்ணணும். நீ ஆர்வத்தோடு எந்த சேவை பண்ணாலும் நிறைய பேரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ சென்டரை க்ளீனாக வச்சுக்கிறது அதுவே ஒரு பெரிய சேவை தானே. ஸோ பெருக்கிற சேவையிலேருந்து எந்த சேவை செஞ்சாலும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அதே இன்னொரு வானிலை சொல்லிக்க, இதை நீ வீட்லேயும் தான் பண்ணுறானோ எத்தனை பேர் உனக்கு சமமாக ஆக்குன்னு. ஸோ அது உங்களால் புரியவே வைக்கக்கூடிய சக்தியே இல்லாத பட்சத்தில் இது மட்டுமாவது பண்ணுங்கன்ற, இருக்கிற பட்சத்தில் இதோடு சேர்த்து அதையும் பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ நீங்கள் சேவை எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே நன்மை பண்ணிக்கிறீங்க. தன்னுடைய எலும்பு கொடுக்குறாங்க ததீக்ஷ முனிவர் மாதிரி சேவைக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தை தான் நல்ல ஆன்மீக வருமானத்தை எதிர்காலத்துக்கு சேர்க்குறாங்க. அந்த குழந்தை அன்பாக சேவை செய்யும். ஆனால் எந்த குழந்தை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குதோ அந்த குழந்தை அதோடைய அதிர்ஷ்டத்தை அதுவே கெடுத்துக்குது. பேராசை எந்த குழந்தைக்கு இருக்குதோ அந்த பேராசையே அவங்கள துன்புறுத்தும். அப்புறம் எங்கே பாபாவுடைய நினைவு இருக்க போகுது, எங்கே சேவை பண்ண போகிறாங்க? பாபா சார், நீங்கள் வானப்பிரஸ்திகள்னால் என்ன அர்த்தம்? எல்லா ஆசையும் விட்டுட்டு காட்டுக்கு போவாங்க குருவை தேடி.
கடைசி நேரத்தில் வயசான காலத்தில். அந்த மாதிரி ஆத்மாவாகி நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து இப்போ வானப்பிரஸ்திகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, சத்தத்துலேருந்து விடுபட்டு போகணும் இல்லையா? இப்போ பாபா பாபா அதே நினைவில் இருக்கணும். முழு நாள்லையும் நாம் எவ்வளவு சேவை செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரத்தில் நான் எவ்வளோ நேரம் சேவை செஞ்சேன், என்ன சேவை செஞ்சேன் கேட்கணும். ஃபுல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த 1 மணி நேரத்தில் எந்த சேவையும் பண்ணாமல் விட்டுட்டேனா கேளுங்க. நிறைய குழந்தையால் சேவை செய்யாமல் இருக்கவே முடியாதான். சேவை செய்யலைன்னா ஜுரம் வந்துடும், குழந்தைக்கு சுகமே இருக்காதான். ஆனால் சில குழந்தைக்கு கிரகச்சாரம் பிடிச்சிக்குது. படிப்பு மீது கிரகச்சாரம் பிடிச்சிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? படிக்கிறது இல்லை. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் எல்லாருடைய புத்தியும் அதை ஒரே மாதிரி கிரகிக்கிறது இல்லை. அதனால் முயற்சி பண்ணணும். அந்த ஞானத்தை பல தடவை படித்து அதை நிறைய கிரகித்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா கல்பமாக பதவி கீழானதாகிடும். ஏன்னா கடைசியில் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு எல்லாம் காட்சியாக தெரியும், நீங்கள் என்னென்ன பதவி அடைவீங்க அப்படின்னு. ஸோ கடைசியில் காட்சி கிடைக்கும்போது கதறுவோம். அதை தான் சாஸ்திரங்களை சும்மா நேரத்தை வீணாக்கிட்டேனே அப்படின்னு பச்சாதாபப்படுற மாதிரி சாஸ்திரத்தில் எழுதியிருக்கான். உண்பதும் உறங்குவதுமாய் வாழ்ந்து கழித்தேனே அப்படின்னு கூட ஏதோ பக்தி மார்க்கத்து பாட்டு கூட வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே கடைசியில் காட்சி பார்த்து துடிப்பீங்க. ஸோ அதனால் இப்போவே எச்சரிக்கையாக இருங்க. ஸோ காட்சி காட்டிட்டு உங்களை அனுப்பிடுவார் இல்லையா? சொர்க்கத்தில் போய் அந்த பதவி தான். ஸோ அப்போ தான் துடிப்போம். ஏன்னா அந்த காட்சி காட்டும்போது தான் நம்ம துடிப்போம், இப்படி வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே அப்படின்ட்டு. கல்பத்துக்கும் அதிக ஏமாற்றம் அடைவீங்க. அந்த ஞானம் வேறு வரும் அந்த நேரம். ஐயோ, ஒவ்வொரு கல்பத்துலேயும் நான் இந்த பதவி தானா? அதுக்கு தான் பாபா இப்போ எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். குழந்தைங்க நல்லா படித்து உயர்ந்த பதவி அடையணும். இதை தவிர சிவபாபாவுக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. குழந்தைங்க உயர்ந்த பதவியை அடைய வைக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. அவர் ஆசை வேறு எந்த ஆசையும் வைக்க தேவைன்னா அவருக்கு எந்த பொருள்னாலும் உதவி கிடையாது. ஸோ ஆசையற்றவர் பாபா. குழந்தைகளை உள்நோக்கு முகம் கொண்டவராக ஆகுங்க. அது என்ன அர்த்தம்? உங்களை பற்றி கவலைப்படுபவராக ஆகுங்க. உங்களை பற்றின்றது ஆத்மாவை பற்றி, ஆத்மா என்ன வருமானம் சேர்த்துட்டு இருக்குதுன்றதை பற்றி, வெளி உலக சரீர வருமானத்தை பற்றி கிடையாது. ஆனால் உலகம் ஃபுல்லாக வெளிமுகமாகவே இருக்குது, வெளிநோக்கு முகமாக. இந்த உலகத்துடைய விஷயங்களை அனுபவிக்கணும், புலன் இன்பத்தில் மூழ்கி கிடக்கணும்னு இருக்குது. ஆனால் நீங்கள் ஆத்மாவை பற்றி கவலைப்படுங்க. அடுத்த 21 பிறவிக்கு நான் எவ்வளோ சேர்த்துருக்கிறேன், உள்நோக்கு முகமுடையவராக இருங்க. உங்களுடைய நிலையை செக் பண்ணுங்கள். என்ன நிலை இருக்குதோ அதை முன்னேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லது. அவகுணம் இருந்தால் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சாரம். ஸோ உங்கள் நடிப்பை சாட்சியாக விலகி பாருங்கள். அதேமாதிரி உங்களுடைய முன்னேற்றம் பாருங்கள். நான் நல்லா படிக்கிறேனா, மற்றவங்களையும் படிக்க வைக்கிறேனா, எனக்கு சமமாக மாத்திர சேவை செய்கிறேன்னா, அப்பாவுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை உலக விஷயத்திலே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன்னா, வெட்டி கதை, டிவி, அது இப்படின்ட்டு. அப்படி இருந்தால்
ரொம்ப கீழான பதவி தான் அடைவீங்க. ஸோ உள்நோக்கு முகமுடையவராக அந்த ஆத்மாவை பற்றிய உணர்வு, ஆத்மாவை பற்றிய கவலை இல்லையா? இப்போ உடல் நினச்சா உடலை பற்றிய கவலை, என்ன சாப்பிட்றது, புலனின்பத்துக்கு என்ன பண்ணுறது, இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். ஆத்மா உணர்வுனாலே ஆத்மாவை பற்றி யோசிப்போம். ஐயோ இன்னும் எவ்வளோ நான் சேர்க்க வேண்டியது இருக்குது, யாரையுமே எனக்கு சமமாக ஆக்கலையே, இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி உள்நோக்கு முகமுடையவராகி உங்களை நீங்களே மாற்றிக்கணும். உங்களை பற்றிய உங்களுக்கு நன்மை செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். சேவையில் சதா பிஸியாக இருக்கணும் இல்லையா? சேவையிலே பிஸியாக இருக்கணும். கண்டிப்பாக பாபாவுக்கு சமமாக இரக்க மனம் கொண்டவராகணும். அவ்வளோ கருணையுடையவராகணும் இல்லையா? பாபா எப்படி எல்லா குழந்தையும் உயர்ந்த பதவி அடையணும்னு நினைக்கிறார், அதேமாதிரி நீங்களும் மற்றவங்கள மாற்றணுன்ற அந்த எண்ணம் இருக்கணும். ஸோ சேவையிலே பிஸியாக வச்சுக்கணும். வரதானம், நற்பயனை ஏற்படுத்தக்கூடிய விதியின் மூலம் வெற்றியின் வரதானத்தை அடையக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுங்கள். வரதானம், நற்பயனை ஏற்படுத்தக்கூடிய விதியின் மூலம் வெற்றியின் வரதானத்தை அடையக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுங்கள். நற்பயனை அடையக்கூடிய விதி என்னது? எல்லாத்தையும் பாபாவுடைய சேவையில் அர்ப்பணிக்கிறது, எண்ணம் சொல் செயல் அனைத்தையும். ஏன்னா சங்கம யுகம் நற்பயனை உருவாக்கக்கூடிய யுகம், ஆஸ்தி அடையக்கூடிய யுகம். வரதானமும் இருக்குது, பாபாவுடைய ஆஸ்தியும் இருக்குது. அந்த ஆஸ்தி அடையிறதுக்கு வரதானமும் கொடுக்குறார், வரமும் கொடுக்குறார். என்னது? நற்பலனை உருவாக்குங்க, வெற்றி அடையுங்க. அந்த நற்பலன் அப்படிங்கிறது விதை, நற்பயன், அதாவது நீங்கள் செய்கிற காரியம், அதாவது பயன்படும் வகையில் உங்களுடைய எண்ணம் சொல் செயலை பயன்படுத்துறது தான் விதை. அந்த விதையிலிருந்து வர பழம்தான் வெற்றி, அந்த சேவைக்கான வெற்றி அல்லது பலன், எதிர்காலத்துக்கான பலன். ஸோ விதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக பழம் கிடைக்கும். பழம் கிடைக்காமல் போக வாய்ப்பே கிடையாது. விதையை மட்டும் செக் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய எண்ணம், நேரம், செல்வம் எல்லாமே, திறமை எல்லாமே பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க கிட்ட அதானே சொல்கிறீங்க, எண்ணம் சொல் செயலை, செல்வத்தை வீணாக்காதீங்க, நல்ல பயனுள்ளதாக மாற்றுங்க, இறை சேவையில் அர்ப்பணிங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாமே. ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரம், சங்கமயுக நேரமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். அதில் எவ்வளவு நீங்கள் நல்ல பயனுள்ளதாக்குறீங்க அல்லது எவ்வளவு வீணாக்குறீங்க செக் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல பலனை மட்டும் உருவாக்கிட்டே இருக்கிறீங்க, அதாவது சேவையிலே உங்களுடைய ஒரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தையும் வார்த்தையையும் செல்வத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பொக்கிஷங்களையும் நிரம்பியவர்களாக வரதானி மூர்த்தியாக ஆகிடுவீங்க இல்லையா? வரத்தை நீங்கள் வாரி கொடுக்குற மூர்த்தி ஆகிடுவீங்க. ஏன்னா எல்லோருக்கும் சேவை செய்கிறதே ஒரு வரம் கொடுக்கறது தானே இல்லையா? நாராயணன் ஆகுங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா பொக்கிஷங்களும் நீங்கள் நிரம்பணுன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சேவையில் அர்ப்பணிச்சிட்டே இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஸோ அதை பற்றி பயிற்சியில் வருது. சரி, பாபா கிட்ட ப்ரைஸ் வாங்கணும், லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற அந்த ப்ரைஸை வாங்கணுன்னா வீண், எதிர்மறை இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக தவிர்த்துடுங்க. இல்லை நெகட்டிவ், வேஸ்ட் இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வார்த்தையிலையும் இருக்கக்கூடாது, எண்ணத்துலையும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுதான் வரதானத்துடைய எக்ஸ்டென்ஷன் தான் அது, ஸ்லோகன் இல்லையா? எல்லாத்தையுமே பயனுள்ளதாக ஆக்குங்க. வீணானதுன்னு ஒரு வினாடி கூட நீங்கள் வீணாக்கி இருக்கக்கூடாது. எதிர்மறையானது எதையும் நீங்கள் செய்யவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இப்படி ஆகும் அப்படி ஆகும் அதை பற்றிலாம் யோசிக்காதுங்க. பாபா பார்த்துக்கோ. இப்போ பார்த்துக்கிறது பாபா. இந்த வாழ்க்கையை நம்மளை வளர்க்குறதே பாபா. ஸோ அதனால் பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்காருல, ரொம்ப அப்படி மனசு பாரமாக இருக்குதுன்னா ஒரே காரணம்தான், என்னுடையது அப்படின்னு நீ நினச்சிட்ட எதையோ ஒன்றுத்த, பிரச்சனையோ நபரையோ பொருளையோ, அது என்னது இல்லை பாபா, உன்னிது பாபா, அதுக்கு பொறுப்பு நீ பாபா, நான் ஏன் பாபா கவலைப்படணும்னு இருங்க, டக்குன்னு லேஸ் ஆகிடுவீங்கன்றார்.
ஸோ அப்போ என்னுடையதுன்னு நினைக்கும்போது தான் நெகட்டிவ் இல்லையா, நம்மளால் முடியுமா, நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது, மற்றவங்க போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இதெல்லாம் பார்த்துக்கிறது பாபா. நம்மளையும் பாபா தான் பார்த்துக்கிறாரு, குடும்பத்தையும் பாபா தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அது அப்படி இருந்துட்டு டக்குன்னு பாபாட்ட போய் புத்தி கனெக்ட் ஆகும். இல்லைன்னா இந்த தேவையில்லாத விஷயத்திலே புத்தி மாட்டிக்கும். பிரம்ம பாபாவுக்கு சமமாகிறதுக்கான இன்றைய பயிற்சி என்ன அப்படின்னா, பாபா எந்த விஷயமா இருந்தாலும் விஸ்தாரத்துக்கே போக மாட்டாராம், டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுடுவாராம். அந்த மாதிரி நீங்களும் புள்ளியில் அடைக்கிடுங்க. எதாக இருந்தாலும் எது இருந்தாலும் டக்குன்னு பாபா நான் வந்துட்டு கொடுத்துட்டேன், அதை நீ பார்த்துக்க போகிற, நான் ஏன் கவலைப்படணும், அடுத்த பிறவி நான் எந்த அம்மா கிட்ட பிறக்கிறேன்னு என் கையில் இருந்துச்சு, நல்ல காரியம் செஞ்சால் அது போய் தானே அந்த காரியம் தெரியாமல் இருந்துட்டேன். பட் இப்போ தெரிஞ்சிடுச்சு, நல்ல காரியம் மட்டும் பண்ணுறது அது மட்டும்தான் என்னுடையது. மற்றபடி என்ன ஆகுன்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் புள்ளி பாபா நினச்சிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் புள்ளி ஆகி, அதாவது ஆத்மாவாகி எல்லாத்துக்கும் புள்ளி வச்சிடுங்க. அந்த புள்ளிக்குள்ளே, பரமாத்மான்ற புள்ளிக்குள்ளே மூழ்கிடுங்க. அந்த நினைவிலே மூழ்குங்க அல்லது ஆத்மா உணர்விலே மூழ்கிடுங்க. அப்போ எல்லா விஸ்தாரமும் எல்லா ஜாலமும் ஒரு வினாடியில் அடங்கி போயிடும். இல்லாட்டினா அது பேய் நம்மளே தான் உருவாக்குறோம். ஒரு பேயும் மீன் எண்ணத்தை உருவாக்கி, எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி. ஆனால் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சு டக்குன்னு நீங்கள் பாபா எல்லாத்தையும் பாபா பார்த்துக்குவான்னு பாபா அந்த ஒரு புள்ளியிலேயே நீங்கள் மூழ்கிட்டீங்க, உங்களை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்தது தெரியாமல் போயிடும். இல்லை ஒரு கூஜாக்குள்ளே பேயை பிடிச்சி அடக்கிறத காட்டுவாங்களே, அந்த மாதிரி புள்ளிக்குள்ளே அடக்கி தூக்கி கிடச்சிடுங்க எல்லாத்தையும். இதனால் உங்கள் நேரமும் மிச்சம், உங்களுடைய சக்தியும் விரயமாகாது. நீங்களும் புள்ளியாகி புள்ளிக்குள்ளே ஐக்கியமாகிடுவீங்க. அதாவது நீங்கள் ஆத்மாவாகி பரமாத்மா நினைவில் ஐக்கியமாகிடுவீங்க, மூழ்கிடுவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஸோ இந்த வானிலெலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வானிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வாணியை முடித்தும் உங்களுக்கு அந்த மனசு பாரம் இருக்குதுன்னா அந்த வாணியை மறுபடியும் உள்ளே போங்க, ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நல்லா கவனித்து பாருங்கள். அப்படி எதுலேயும் கிடைக்கல வரதானத்தை பாருங்கள், ஸ்லோகனில் பாருங்கள். இன்றைக்கி வானிலை என்ன முக்கியமான சாரம், அதாவது இங்கே தார்மிக்கான முக்கிய சாரன்றாங்களே அது கிடையாது. ஸோ அதுலேயும் முக்கியமானது தான் வரும், பட் அதை விட முக்கியமானது உள்ளே இருக்கும் நிறையா. ஸோ என்ன தான், அதாவது இந்த வானிலை என்னென்ன சொன்னார் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு முக்கியமான பாயிண்ட் எடுங்க, உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கும். இதில் மட்டும் தேடுங்க தீர்வை. மனிதர்கள்கிட்டயோ அல்லது உங்களுடைய மனசின் வழிபடியோ தேடாதீங்க, அது தப்பாக தான் இருக்கும். பாபா சொல்ல தான் ரைட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தீர்வு நான் புள்ளி வைங்க, பாபாட்ட கொடுத்து நீங்கள் படி ஜாலியாக இருங்க, முடிஞ்சு போச்சு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.